எல்லாத்துக்குமே நீங்களே பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு முழுக்க பலத்த எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ பெரிய வந்து திருவிழா மாதிரி மதுரைக்கு உண்மையாலுமே நாளைக்கு தான் சித்திரை திருவிழா. எவ்வளோ பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம், எவ்வளோ க்ரௌட் வரும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஹைப் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. குறைந்தது விக்கிரவாண்டி மாநாடோட 2 மடங்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதற்கான எல்லா வசதிகளும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ காவல்துறை தரப்பில் வந்து நமக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி மாநாட்டப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து அவங்க வந்து கலந்து பேசி அந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து பெட்டராக இருந்தது. இந்த மாநாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் சார். மாநாட்டுக்கு சேர்வு வந்து இஷ்யூமாக இருக்கீங்க, கிடைக்கல, கொடுத்தவங்க வந்து கொடுக்கல, கேரளாவில் ஒன்றவங்க கிடைக்கல சொல்லிட்டு கேரளாவில் வரதாக சொல்கிறாங்க. இது வந்து அரசியல் ரீதியான அழுத்தம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி இல்லை, நான் அதை பற்றி அந்த ஃபேக்ட் பற்றி எனக்கு தெரியல. நான் மெடிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போதுமான அளவுக்கு மெடிக்கல் டாக்டர்ஸ் குழுவும் இருக்காங்க. ஸோ வந்து அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு நீங்களே ஒரு வீடியோவும் கட்சி சார்பாக வந்திருக்கு. ஆம்புலன்ஸ்க்குன்னு தனி பாதை அமைச்சிருக்கோம். முடிந்த வரையில் எந்தவித மருத்துவ பிரச்சனையும் வராத அளவுக்கு நாங்கள் வந்து அது மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம். சார், இப்போ அந்த வலைத்தளம் ஹைவேல வந்து 2 பக்கமும் வந்து சர்வீஸ் ரோட் அலோவ் பண்ணுறாங்க. அது மெயின் ரோட் வேலை நடக்குது. இதனால வந்து நாளைக்கு கூட்ட நெரிசல் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. நம்ம எதாவது ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோமா? இல்லை, கரெக்டாக இந்த இஷ்யூ பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் வந்து பொதுச் செயலாளர் தலைவர் எப்போ வராங்க சார்? தலைவர் வர்றப்போ கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக தெரியப்படுத்தும். இந்த சஸ்பென்ஸாகவே இருக்குது சார். பல்வேறு தரப்புல இருந்து இல்லை, அதாவது இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாங்கிறதுலாம் விருப்பம் கிடையாது. பாதுகாப்பு காரணங்கள் காட்டி வந்து இந்த விஷயத்தை தவிர்க்கப்படுது. வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போயே கூட்டம் கூட ஆரம்பிச்சிடும். அதான் பொதுமக்களுக்கும் இடையூறாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்போ அந்த விஷயத்தை சொல்லாமல் இருக்க தவிர மற்றபடி வந்து எந்த ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் இல்லை. தொண்டர்கள் எப்படி வரணும்னு சொல்லி தொண்டர்கள் தான் வரணும்னு ஏற்கனவே வந்து முடிந்த அளவு வந்து நாங்கள் வந்து தொண்டர்களுக்கு வந்து இந்த அறிவுரை கொடுத்துருக்கோம். பாதுகாப்பாக வரணும். அதுதான் வந்து தலைவர் வந்து அவரோட எப்பயுமே சொல்கிறது இதுதான். பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக இருந்து பாதுகாப்பாக திரும்பணும். வீடு பத்திரமா திரும்பி எல்லோரும் திரும்பிட்டாங்கங்கிற செய்தியை வந்து கேட்டால் தான் தலைவர் வந்து உண்மையிலுமே நிம்மதியாக இருப்பார். அதுதான் மாநாடு வெற்றி அப்போ தான் முழுமைப்படும். இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக என்ன மாதிரி பிங்க் ரூம்னு சொல்லி ஒரு பெண்களுக்கென்று தனியாக பாக்ஸஸ் போட்டிருக்கோம். அதை தவிர வந்து தலைவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகளிரோட ஆதரவு மிக அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து மிகுந்த ஒரு ஹெவி ஹார்ட் வந்து என்ன சொன்னார், கர்ப்பிணி பெண்கள்லாம் கைக்குழந்தையோடு இருக்கிறவங்களாம் வர வேணான்னு தான் அறிவுறுத்திருக்காங்க. அதையும் மீறிய அன்பு மிகுதியால் வந்து சில பேர் வந்து கைக்குழந்தையோடு வந்திருந்தால் அவங்களுக்காக பிங்க் ரூம் அமைச்சிருக்கோம். ஸோ வந்து அனைத்து விதமான ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து பார்த்து தான் செஞ்சுருக்கோம். பார்க்கலாம்.